தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஆளுங்க விட்டா நம்மளை அடிச்சிருவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க. பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஆளுங்களில் நம்ம வேலையை காட்டணும்ல. ஏங்க, அவரே கோச்சிக்க மாட்டார், அவர் ஃபோட்டோ போட்டு அவரே கோச்சிக்க மாட்டார், நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, போடுங்க. நீங்கள் உங்கள் கமெண்ட்டை பற்றி பார்த்து கவலைப்பட போகிற ஆளை நான் கிடையவே கிடையாது. ஸோ எனிவே, ரொம்ப நன்றி, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சில தவறுகள்லாம் இருந்துச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சில நண்பர்கள் திருத்த சொன்னாங்க, அதையும் திருத்தியாச்சு. ஸோ எனிவே மேட்ருக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இது என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ஜீரோதா ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ஸோ 38,300 கால் ஆப்ஷனையும் 38,300 புட் ஆப்ஷனையும் விற்றேன். ஸோ 38,300 கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 1,82,500 ப்ராஃபிட்டு. அதே மாதிரி 38,300 புட் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 62,500 லாஸு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கிள் நான் எடுத்திருக்கேன் அடுத்த வீக்லி எக்ஸ்பைரியில், அதாவது மந்த்லி எக்ஸ்பைரி, கம்மிங் மந்த் எக்ஸ்பைரி. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், நம்ம பார்ப்போம் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம், இல்லாட்டி அதை அப்புறமா மேனேஜ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதான் ட்ரேடு. ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்குது, நான் என்னான்னு உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டேன். இந்த வீடியோவை இதே மாதிரி நான் என்னோடய ட்ரேட்ஸை அப்டேட்ஸை 30 நாள் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பாருங்கள். நான் அவசியம் கிடையாது, நீங்கள் பார்த்தே தான் ஆகணுன்றது அவசியம் கிடையாது. 30வது நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ஒரு பாடம் காத்துக்கிட்டு இந்த சேனலில். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை, இல்லை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாடத்தை இந்த சேனல்லேருந்து கற்றுக்குவீங்க. அது என்னன்றதை இப்போ கேட்காதீங்க. 30 நாளுன்னு நான் சொல்ல மாட்டேன், மேபி ஒரு 15 நாளாக இருக்கலாம், இல்லாட்டி 20 நாளாக இருக்கலாம். நான் ட்ரேடிங் செஷன் சொல்கிறேன், டெய்லி ட்ரேடிங் செஷனு என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸு நான் டெய்லி உங்கள்கிட்ட காட்டுறேன். கடைசி 30வது நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் காத்துக்கிட்டுருக்கு. அது என்ன பாடம்? ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி போகணும், எந்த வழியை நோக்கி போகணுன்ற பாடம் நீங்கள் கற்றுக்குவீங்க. இது நீங்கள் விளையாட்டான்னு நினச்சிக்காதீங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் எதுவுமே கற்றுக்கலன்னா நீங்கள் தாராளமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், நான் உங்களை வற்புறுத்தவே இல்லை. ஸோ இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உண்டான டீலு. 30 நாள் பாருங்கள் இந்த சேனலில். டெய்லி என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு அக்கௌண்ட்டை காட்டுறேன். என்னோடய ப்ராஃபிட் அண்ட் என்னோடய லாஸு அன்னைக்கு அந்தந்த பர்டிகுலர் நாளில் என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். 30, அதாவது ஒரு 30 நாள்னு சொன்னேன் எவ்வளோ, 20 இல்லாட்டி 22 ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறம் 30 நாள் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ அந்த 30வது நாளில் நீங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாடத்தை, ஸ்டாக் மார்க்கெட்டில் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த சேனலில் கற்றுக்குவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? என் பேர் உமர். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மார்க்கெட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ட்ரேடு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், சின்னதாக ஒரு ட்ரேடு தான். நான் டெய்லி MIS, அதாவது இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி ஒரு ட்ரேடு எடுத்திருக்கேன். இன்ட்ராடே ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுத்திருக்கேன். ஸோ ஷார்ட் ஸ்ட்ராடல் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் ஆப்ஷனையும் ஒரு புட் ஆப்ஷனையும், லைக் 38,300 கால் ஆப்ஷனையும் 38,300 புட் ஆப்ஷனையும் சேர்த்து விற்றுருக்கேன். எவ்வளோ? 100 லாட்ஸ் விற்றுருக்கேன். ஒரு லாட்டில் 25 குவான்டிட்டி. அப்போ எவ்வளோ விற்றுருக்கேன்? கிட்டத்தட்ட 2,500 குவான்டிட்டி விற்றுருக்கேன். ரெண்டுத்துலேயுமே சேர்த்து, கால் சைடு 2,500, புட் சைடு 2,500. ஓகேங்களா? இதை விற்றுருக்கேன். இப்போ ஷார்ட் ஸ்டார்டில் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் மூவ் ஆகலைன்னா, எங்கேயுமே ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு, மூவ் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராடல் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது ஒரு நிமிஷம். ஓகே, இது 5 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாகவே டேஸ் லோ
சாரி டேஸ் லோ, அதாவது இன்னைக்கு ஃபுல்லாகவே ஓகே சாரி ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டேஸ் லோ, அதாவது பேங்க் நிஃப்டியில் 37,993 அதுதான் வந்து டேஸ் லோவு. அதே மாதிரி டேஸ் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38,300ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சு கரெக்டுங்களா? எஸ், ஒரு 38,831 38,000, இது 38,000ன்றது வந்து சூப்பர் சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்தீங்கன்னா 38,331. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் பவுண்டாகவே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ ரேஞ்ச் பவுண்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிங்கன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ராடலாக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்கலாக இருந்தாலும் சரி அது ப்ராஃபிட்டபுளாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தீட்டா டிகே அதிகமாக இருக்கும், அதனால் ப்ராஃபிட்டபுளாக அந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராடல்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கிள்ஸ் வந்து டெய்லி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போ ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க இல்லை எப்போ காசு சம்பாதிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸாக இருக்கும் போது மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஆனால் இன்கேஸ் மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு, இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து 38,000லேயும் 38,300க்கு நடுவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதே வந்து மார்க்கெட் வந்து 38,500 38,600 இல்லாட்டி 34,000 போச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? ஏன்னா பேங்க் நிஃப்டி அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் தான். ஒரு 1000 பாயிண்ட்ஸு 700 பாயிண்ட்ஸு 800 பாயிண்ட்ஸு எனக்கு தெரிஞ்ச 1200 பாயிண்ட்ஸ்லாம் மூவ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி. அந்த மாதிரி மூவ்மெண்ட் தரக்கூடிய ஒரு இண்டைசஸ் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வயலண்ட் மூவ் ஆச்சுன்னா எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஒரு ஸ்ட்ராடல் எடுத்தோம். எதுக்கு ஸ்ட்ராடல் எடுத்தோம்னா மார்க்கெட் வந்து ரொம்ப மூவ் ஆகாது. ஏன்னா திங்கக்கிழமை எல்லா திங்கக்கிழமையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை வந்து லைக் ஒன் டே டிலே ஆகிறதுனால மார்க்கெட் வந்து ரொம்ப வயலண்ட்டாலாம் மூவ் ஆகாது. ஏன்னா நம்ம மதர் மார்க்கெட்டு, நம்ம யூஎஸ் மார்க்கெட்டு யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதுபடி தான் நம்மளும் ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அதை பின்தொடர்ந்து தான் நம்மளோட மார்க்கெட்ஸும் ரியாக்ட் ஆகும். உதாரணத்துக்கு டோ ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் இல்லாட்டி 300 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இல்லாட்டி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா நாளைக்கு என்ன ஆகும்? நம்மளும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இல்லாட்டி 300 பாயிண்ட்ஸு பாசிட்டிவில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். அதே மாதிரி மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட் அதே ட்ரெண்டில் அப் ட்ரெண்டில் போச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காட்டின மாதிரி ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்ல வரோன்னா யூஎஸ் மார்க்கெட்டு யூரோப்பியன் மார்க்கெட்டு இதை வந்து எல்லா மார்க்கெட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி காலையில் வந்து யூஎஸ் மார்க்கெட் கிடையாது, இன்றைக்கி நைட்டு. ஸோ நாளைக்கு வந்து என்ன ஆக போகுது யூஎஸ் மார்க்கெட்டுன்னு தெரியும். ஸோ பெரும்பாலான யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் இருக்கும் மார்க்கெட்டு, கரெக்டுங்களா? அதனால் திங்கக்கிழமை எப்போதுமே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம யூகிச்சு இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுத்தோம். இதே வந்து போன புதன்கிழமை இல்லாட்டி போன வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 800 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. அந்த மாதிரி சமயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா அதுக்கு வேறு விதமான வழிகள் இருக்குது. அதை வந்து எதிர்காலத்தில் எப்படி பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃப்யூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ஸோ வந்து இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நான் இப்போ தான் இந்த சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். போக போக நம்மளுக்கு எந்தெந்த அளவுக்கு எப்படி போடணும், என்ன ஸ்ட்ராட்டஜிஸை எப்போ பண்ணணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத விரிவான வீடியோவாக ஃப்யூச்சரில் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய இங்கிலீஷ் சேனலில் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100-150 வீடியோ கிட்ட அதில் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் சேனலில். நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனும் போடுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோஸும் அதில் இருக்க, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ், இதுதான் நம்மளோட சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராடல் எடுங்க, மார்னிங் எடுங்க,
அஃப்கோர்ஸ் மார்க்கெட் எதுவுமே மூவ் ஆகலைன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. நான் வந்து வீக்லி ஆப்ஷன்ஸை பற்றி பேசுகிறேன், நீங்கள் மந்த்லி ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் விக்ஸு பார்த்தீங்கன்னா 17% மேலே போச்சு. அது போயுமே கூட கிட்டத்தட்ட நல்ல லாபம் நம்ம சம்பாரிச்சிருக்கோம். அதே மாதிரி இது நான் ஒரு ஸ்ட்ராங் டிஸ்க்ளைமர் இருக்குது. இது வந்து இது வந்து நான் வந்து பிளெயினாக பிளைண்ட் பண்ணுறது பெரிய முட்டாள்தனம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு லாப நஷ்டங்கள் நிறையா இருக்குது. லாபத்தை விட நஷ்டங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து யோசித்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன், 30 நாள் இந்த சேனலை பாருங்கள். டெய்லி என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நான் வெளியிடுறேன். 30வது நாள் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய பாடம் இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்குவீங்க. எந்த சேனல்லையும் கற்றுக்காததை இந்த சேனலில் கற்றுக்குவீங்க. அதுக்கு நான் கேரண்டி தரேன். இப்போ எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. ஸோ இது வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.